குப்பை பெருக்கிறதுக்கு மட்டும் ஒரு ரோபோட் வந்துச்சுன்னா உடனே வாங்கி போட்டுடணும். வீடெல்லாம் குப்பையாகுது. வாங்க வாங்க, உங்க அப்பா பார்த்தா கொன்னே போடுவாரடி. மாப்பிள்ளை எந்த வீடு சொன்ன? கோபால, என்னடா இது? அக்கா, இந்த பொண்ணு ரொம்ப பூச்சி போச்சுக்கா, அதனால கல்யாணம் பண்ணிட்டேன்க்கா. எங்க அப்பா பயங்கரமா ரவுடியாங்கக்கா. டேய், என்னடா சொல்லாம கொள்ளாம கல்யாணம் பண்ணிட்டு இருக்கிற? இது யாரு? அந்த பொண்ணோட தங்கச்சியாண்ணா? ஏமா, நான் தங்கச்சிலாம் இல்ல, இந்த பொண்ணோட அம்மா. பொண்ணோட அம்மாவா? ஏங்க சொல்ல மாட்டீங்களா? இந்த மாதிரி திருட்டு கல்யாணம் பண்ணி வச்சிருக்கீங்க? எங்கம்மா, சின்ன சிறுசுங்க ஆசைப்படுச்சு, அதான் என் வீட்டுக்காரக்கே தெரியாம கல்யாணம் பண்ணிட்டேன். அவங்க வீட்டுல பிரச்சனை நடக்குமே, இப்ப என்ன பண்ணுவீங்க? அக்கா, எப்படியாவது நீ தாங்க காப்பாத்துன என்ன, உன்னை நம்பி வந்துட்டேன். ஏ கோபால, என்னடா இது? சீனானா, இந்த பொண்ணை நான் கல்யாணம் பண்ணிட்டேனா. ஒரு வார்த்தை சொல்லாம திருட்டு தரமா தாலி கட்டுனதுக்குறாயா? அப்படியா கதை? இன்னம்மா யாரு இவ்வளவு அகலமாகறாங்க? ஏங்க, அகலம் எங்கலன்னு கலாய்க்காதீங்க, இந்த பொண்ணோட அம்மா நான் தான். அது என்ன பொண்ணு உதற 1.5 கிலோ வாங்கிருக்குது வெளிய? அது டிசைனு, அதனாலதான் இவர் மயங்கிட்டாரு. டேய், என்னடா குரல் இது? நல்ல கடிசி, அதனால அப்படி இருக்குது. என் பொண்ணு ஃபர்ஸ்ட் எல்லாம் பாட்டு பாடுற அழகே அழகுதான். கச்சேரி எல்லாம் பாட்டு பாடுறா தெரியுமா? கச்சேரில பாட்டு பாட மூஞ்சி மாதிரி தெரியல. இது கடகடே பிச்சை எடுக்கிற மாதிரி தெரியுது. அக்கா, அப்படிதான் பேசாதுக்கா, நீ தான் எங்க வீட்டுல சம்மதம் வாங்கணும். மாப்பிள்ள, உங்க வீட்டுல சம்மதம் வாங்கினாலும் என் வீட்டுக்காரர் ஒத்துக்க மாட்டாரு, தெரியும்ல? அத்தா, இப்படி சொன்னா எப்படியா? இப்ப என்ன பண்றது அத்தா? இவங்க உனக்கு தெரிஞ்சவங்க தானே, இவங்க கிட்ட எப்படியாவது ஒரு 50,000 வாங்கிக்க, ஒரு வருஷம் கழிச்சு வரலாம். 50,000? என்னம்மா பேசுற? கண்டிப்பா திருப்பி தந்துருவான் என் மாப்பிள்ள வேலைக்கு போன பிறகு. ஆமாக்கா, குடுக்கா. டேய் கோபால, அவசரப்பட்டு இப்படி பண்ணிட்டியடா. இப்ப காசு நான் எங்கடா போறது? அண்ணா, நம்பி வந்துட்டேன், நானா இப்படி சொல்ற? நகை எங்க இருந்தாலும் பரவாயில்ல, நாங்க வித்துக்குறோம். டேய் என்னடி இவன் எப்படி கஞ்சறான்? பாக்குறதுக்கும் பாவமா தான் இருக்குது. என்ன பண்ணலாம்? நீங்க பண்றதெல்லாம் இருக்கட்டும், முதல்ல பொண்ணு மாப்பிள்ளைக்கு ஆசீர்வாதம் பண்ணுங்க. ஏய், போய் மேல கால விழுங்க, போங்க போங்க, ஆசீர்வாதம் பண்ணுங்க. நல்லா இருங்க, நல்லா நல்லா இருங்க. இருக்கு, நல்லா இருக்கு, நல்லா இருக்கு. ஆசீர்வாதம் பண்ணுங்க ஆண்டி. என்னது ஆண்டியா? எழுந்திரு மேல. ஐயோ, தலையில இருக்கிறத கழட்டிட்டாங்களே. இதே மாதிரி என்கிட்ட ஒண்ணு இருக்குது. இதே மாதிரியா? அந்த ஒண்ணுதான் இது. அதான் என் தலையில காணா. ஏய், என்ன இதுயா? டேய் கோபால, நல்லா ஏமாந்துட்டேன். ஏய் ஜில்லு, என்ன இப்படி ஆயிட்டா? கூட ஐடியா, நான் மாட்டிக்கிறேன். இப்ப நான் ஜில் ஆயிட்டேன்னா நேரத்துல போயிட்டேன். அப்புறம் என்ன, ஆசீர்வாதம் வாங்கியாச்சுல, பணம் 50,000 கேளு மாப்பிள்ள. என்னது பணம் 50,000 கேளு? ஏய், யார ஏமாத்த பாக்குறா? என்ன மாப்பிள்ள ரவுடிசம் பண்றாங்க? நல்லவங்க வல்லவங்க என்ன? அக்கா, குத்து உதவுக்கா, சம்பாதிச்சு எப்படியாவது குத்துடுறேன்க்கா. யாரா இவன்? டேய், அது பொண்ணே இல்லடா. முடியலன்னா பொண்ணு இல்ல, இப்ப முடி வச்சது பொண்ணு தானா? டேய் கோபாலு, அது பொண்ணு இல்லடா, புரிஞ்சுக்கோ. ஆஹா, நான் தான் கல்யாணம் பண்ணிட்டேன்னா ஒண்ணுமே பண்ண முடியாது. மழை பேசிட்டு இருக்காம சீக்கிரம் கொடுங்க, என் வீட்டுக்காரர் வர வருவான். என்ன வீட்டுக்காரன் வருவான்? ஏய், நீதானா வீட்டுக்காரன்? ஒழுங்கா சொல்லு, நீதானா வீட்டுக்காரன்? எப்படி நீங்க கரெக்டா கண்டுபிடிச்சிக்கா? தெரிஞ்ச அந்த மூஞ்ச பார்த்தா யார்கிட்ட ஃப்ராட் எல்லாம் பண்றீங்க? ஏய், கண்டுபிடிச்சிட்டாங்க. போனா போட்டு ஒரு 10,000 கொடுங்களேன். அக்கா, ஒரு 10,000 வச்சு கொடுங்கக்கா. டேய், ஃப்ராட் எவ்வளவு பண்றாங்கன்னா 10,000 கூட கேட்டுங்கற. ஒரு 5,000 கொடுங்களேன். டிங் கோயால, என்ன திரும்ப திரும்ப ஏமாறமா? ஏய் போடா. ஐயோ, என் பொண்டாட்டி போயிடுச்சா? யார் அவன்? அவன் பொண்டாட்டி எல்லாம் ஒண்ணு இல்ல. இந்தா, இதான் உன் பொண்டாட்டி தான். போ. ஜில்லு ஜில்லு. கொஞ்ச நேரத்துல பாவம் அந்த குழந்தை பையனை ஏமாத்திட்டுங்களே. ஏய், நீ விக்கு போட்டு வந்துட்டியா? இது ஒரிஜினலியா? ஐயோ, இங்க இருக்க கூடாதா? திட்டிட்டு இருப்பனே. இன்னும் சச்சு விடு. போயா போயா போயா.